ஹலோ, ஹாய் நண்பா நண்பிகளே. அடுத்த வீடியோவுக்கு ஆரம்பிச்சாச்சு. வாங்க பார்ப்போம். என்னடா இவ தக்காளியை காட்டுறாளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வெறும் தக்காளி மட்டுமே போட்டு செய்ய போகிற சிக்கன் பிரியாணி. இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. முதல்ல ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் புதினா, பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நான் வெங்காயம் போட போகிறது இல்லைங்க, வெறும் தக்காளி மட்டும்தான் போட போகிறேன். இது பெங்களூர் தக்காளி மட்டும்தாங்க போட்டு செய்யணும். நாட்டு தக்காளி இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ஒரு புளிப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம பெங்களூர் தக்காளி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி பெங்களூர் தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டே இருக்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெறும் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்போம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. அது கொஞ்சம் நல்லா ஒரு கலருக்கு கலந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம வெறும் மிளகாத்தூள் தான் இதில் போட போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது. வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அந்த தக்காளி எல்லாம் கரையணும். என்னடா இவ வெறும் தக்காளி மட்டும் போட்டு எப்படி பிரியாணி செய்ய முடியும்னு யோசிக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா இதை செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு பிரியாணி ஹோட்டல் ஸ்டைலில் செஞ்சது இதே மாதிரி செஞ்சுவாங்க. எங்கள் அம்மா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வெங்காயம் போட்டால் தான் பிரியாணி நல்லா இருக்கும்னு இல்லைங்க, வெங்காயமே இல்லைனாலும் பிரியாணி செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில் இதை சாப்பிடுவோம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அதை நான் கற்றுக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதையும் அந்த பிரியாணியோட ஆட் பண்ணிக்கோங்க. கறியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றுவேன். நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அரிசி நல்லா குழையாமல் நல்லா நீட்டாக வரும் அரிசி. இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக புதினா. இதில் நான் தயிர் கூட ஆட் பண்ணலைங்க, எதுவுமே இல்லாமல் தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக புதினாவை ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி விசில் விடுவோம். இப்போ இன்னும் கொதிக்கல, ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை மூடி ஒரே ஒரு விசில் தான், அதுக்கு மேலே விட வேணாம். ஒரே ஒரு விசில் விட்டு இறக்குனா நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளவோ பிரியாணி சாப்பிட்ருப்போம் நம்ம. இந்த டேஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நம்ம யாருமே சாப்பிட்ருக்க மாட்டோம். ஆனால் நான் சாப்பிட்ருக்கேங்க. எங்கள் அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு இதை சொல்லி கொடுத்தாங்கன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எங்கள் அம்மாவும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டும் இல்லை. அவங்க சொல்லி கொடுத்த அந்த நினைவுகளோடவே செஞ்ச பிரியாணி தாங்க இது. இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கும் போது ரொம்பவே ஆசையாக இருந்தது. இதை ரொம்ப நாளாகவே உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி. வெங்காயமே இல்லாமல் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் பெங்களூர் தக்காளியாக மட்டும்தான் இருக்கணும். நாட்டு தக்காளி போடக்கூடாது, அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதுதான் இந்த பிரியாணிக்கான சீக்ரெட். பிரியாணி செய்ய தெரியாதவங்க கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்சு பாருங்கள், வீட்டில் அசந்துருவாங்க. இது நீயா செஞ்ச எல்லாருமே கேட்பாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்களாலும் சரி, சமைக்கவே தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஒரு வீடியோ எடுக்க நிறைய மெனக்கெட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபரும் என்னை இன்னமும் மோட்டிவேட் பண்ணி வேறு லெவலுக்கு கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் தான் அதுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.